வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜில் பல்சர் 125. இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் 2025 மாடலு TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. பிளாக்ல ப்ளூ கலர் ஸ்டிக்கர் போட்டு வரக்கூடிய வண்டி. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸ் ஒன்றா பார்ப்போம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க ஒரு 95% அந்த ரேஞ்சில் இருக்குது. ஃப்ரண்ட் மர்க்கார்லாம் பாருங்கள். எங்கே டேமேஜோ உடஞ்சோ தேஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, தெளிவாக இருக்குது. ஹெட்லைட் டூம்லாம் பாருங்கள், வைசர் எல்லாம் பாருங்கள். எங்கே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை, பாடியில் தெளிவாக இருக்குது. ஒரே ஒரு இடத்துல லைட்டாக அந்த லிவர் பக்கத்தில் இருக்கும், வண்டியில் இருக்கும் லிவர் தடவுன மாதிரி இருக்கு, அழுக்கு விட்டுன மாதிரி. மற்றபடிக்கு வேறு எதுவுமே இல்லை. டேங்க்லாம் பாருங்கள், ரைட் சைடில் சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. டாப்லேயுமே பாருங்கள், டேங்க் அவர் போடாமல் தான் இருக்குது. எங்கேயும் சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது. ஓல்டு டைப் மீட்டர் வச்சுருக்க வண்டி. கிலோமீட்டர் பாருங்கள், மொத்தமே பார்த்தீங்களா 4153 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது, பக்காவாக இருக்குது. சீட் கவர்லாம் பார்த்தீங்களா கம்பெனிலேருந்து வந்த சீட் கவர் தான், லெதர் சீட் கவர். சைட் டோர் பாருங்கள், எங்கேயும் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. என்ஜின் ரூம்லாம் பாருங்கள், கம்பெனிலேருந்து வந்து அந்த மார்க் கூட இன்னும் மடங்கலை, அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. சைலன்ஸ் எல்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்குது. சைடில் ஏதோ பைக்கிட்ட ஏதோ தொங்க போட்டிருக்காங்க, அது அந்த இது மெல்ட் ஆகி ஒட்டி இருக்குது. மற்றபடி பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. ரியர் கவுலுமே பாருங்கள் நீட்டாக இருக்குது, எங்கேயுமே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை வண்டியில். TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ரியர் டயர் கண்டிஷனுமே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 95% அந்த ரேஞ்சில் இருக்குது. டேஞ்ச் லைட் அசம்பிளுமே பாருங்கள், தேனி உடையில செய்யலை, தெளிவாக இருக்குது. லெஃப்ட் சைடுமே பாருங்கள், கவுல ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. மர்க்காடாக இருக்கட்டும், செயின் கவராக இருக்கட்டும், எல்லாமே பாருங்கள் நீட்டாக இருக்குது. செயின்ஸ் பாக்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலேயே இருக்குது. லெஃப்ட் சைடு டோருமே பாருங்கள், ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. டேங்குமே லெஃப்ட் சைடு பாருங்கள் தெளிவாக இருக்கும், சின்ன கிராச்சஸ் கூட இல்லை. என்ஜினுமே பாருங்கள், எங்கே நட்டு போல்ட்டு ஸ்லிப்பான மாணிக்கு பேஸ்ட் போட்டது செஞ்சது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, பக்கா கண்டிஷன். அந்த கேர் செப்டிங் ஒட்டியிருக்க அந்த ஸ்டிக்கர் கூட நிகழியில் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பாடியில் எங்கேயுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை இந்த வண்டியில். டிஸ்க் பிரேக் அசம்பிளிலாம் பாருங்கள், பெயிண்ட் போனது துரு பிடிச்சது அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை, பக்காவாக இருக்குது. நீங்களே பாருங்கள், மெட்டாலிக் பிளாக் கலரு, தகன்னு மின்னுது இந்த கலரு. எனக்கு மைலேஜும் வேணும், தோரணையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பார்த்தோம்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் மைலேஜுக்கும் யூஸ் ஆகும், ப்ளஸ் பார்த்தீங்களாக்கும் பெரிய வண்டியாகவும் இருக்கும், ஃபேமிலிக்கும் யூஸ் ஆகும், நல்லா இருக்கும் வண்டி. மைலேஜும் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்களா ஒரு 55 to 60 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஃபேமிலிக்குமே பார்த்தீங்களா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு 2 குழந்தைங்களை வச்சு போகிற அளவுக்கு நல்ல ஒரு சூட்டபுளான வண்டி தான் அந்த வண்டி. இந்த 2025 மாடலுக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 89,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரணுமோ பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.